Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். प्रभु यीशु मसीह के मधुर नाम से मैं हर एक को स्वागत करती हूँ। நீங்கள் ஒவ்வொருவரும் பிதாவுடைய அன்புக்குரியவர்கள். आप हर एक जन पिता के प्रेम के बागी हैं இயேசு கிறிஸ்துவுடைய வெளிச்சத்தினாலே சூழ்ந்திருக்கிறவர்கள், சூழப்பட்டிருக்கிறவர்கள். और आप हर एक जन यीशु मसीह का प्रकाश से जो है घेरे हुए लोग हैं பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவன் உங்களை நிரப்பி இருக்கிறது. और पवित्र आत्मा के जीवन आपको परिपूर्ण किए हैं। உங்களுக்குள்ளதான் ஜீவன் இருக்கு. आपके भीतर ही जीवन है। ஜீவனை நினைச்சா மரணம் ஓடி போயிரும். अगर हम जीवन को याद करेंगे तो मृत्यु दूर हो जाएगी। ஜீவனை நினைச்சா வியாதி ஓடி போயிரும். अगर हम जीवन को याद करेंगे तो जो रोग है हमसे दूर हो जाएगा। ஆண்டவருடைய அப்பாவுடைய பரிபூரணத்தை யோசிச்சீங்கன்னாவே குறைவெல்லாம் பறந்துரும். குறைவே பார்க்க முடியாது. हमारे पिता परमेश्वर को जब हम याद करेंगे तो कमियां को हम नहीं देखेंगे, कमी जो है दूर हो जाएगा। ரொம்ப நாளா நம்ம திரியேகத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். कई दिनों से हम त्रिएक के बारे में सुनते आते हैं। நீங்க எவ்வளவு பிரசங்கங்கள் கேட்டாலும், எவ்வளவு வசனம் கேட்டாலும் நீங்க கேட்டதை அனுபவிக்கணும். आप लोग कितना भी वचन चाहे सुन ले, लेकिन भी वो जो सुना वाला वचन को आपके जीवन में अनुभव करना है। அதுக்குதான் தியானம், மூச்சு விடுறது, பாஸ்டர் சொன்ன மாதிரி கிரைஸ்ட் இன் மீ, ஐ எம் இன் கிரைஸ்ட், இதெல்லாம் சொல்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நீங்க அதை அனுபவிக்கிறதுக்காக. ये मेडिटेशन और ये जो ब्रीथिंग एक्सरसाइज जो है, क्राइस्ट इन मी, आई एम इन क्राइस्ट, ये सब क्या करने, ये एक्शंस जो है बोलने से, उस कार्य जो वचन हम सुने हैं उसको अनुभव करने के लिए। அதாவது சில பேர் சொல்லுவாங்க, நான் இன்னும் சரியாகல, நான் இன்னும் சரியாகல, இதே மண்டையில தலையில வச்சு இவங்க இதையே யோசிச்சுட்டே இருப்பாங்க, தன்னை தானே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. और कुछ लोग अपने आप को ऐसा बोलकर मार लेते हैं कि मैं अभी तक सुधरा नहीं, मुझे मेरे अंदर अभी तक कुछ परिवर्तन नहीं आया। வேதம் சொல்லுது, நிறைவானது வரும்போதுதான் குறைவெல்லாம் ஓடி போகும். वचन कहता है कि जब परिपूर्णता आप में आएगा तो कमियां जो है दूर हो जाएगा। இந்த வசனத்தை எப்படி நீங்க சொல்லணுமா, நிறைவை உணரும் பொழுது குறைவு ஒளிந்து போகும் அப்படின்னு நீங்க நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். इस वचन को आप अपने जीवन में ऐसा अनुवाद करना है कि जब परिपूर्णता मुझ में है तो कमियां नहीं रहेगा। நிறைவு வரணும் 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 அப்படின்னு சொன்னா இதுக்கு அர்த்தமே கிடையாது. இந்த ஜபத்துக்கு அர்த்தமே கிடையாது. और संपूर्णता जो है मुझ में आना है बोलेंगे तो इस वचन का कोई अर्थ ही नहीं रहेगा। வீட்டுல பாருங்க, ஒரு அப்பா, அம்மா, பாட்டி எல்லாருமே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவங்கள வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தா அது எப்படி? யோசிச்சு பாருங்க. एक घर में देखिए, नाना नानी माँ जो है सब घर पर रहते हुए आइए आइए करके बुलाने से कैसा रहेगा? உங்களுக்குள்ளே திரியேக குடும்பம் உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். आप में ही त्रिएक परिवार जो है आप में ही जीते हैं। 3 பேரு உறவிலே ஒருவராக உள்ளே உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க உணரணும். और तीनों लोग जन जो है एक रिश्ता में आप में है करके इस कार्य को आप महसूस करना है। கிரைஸ்ட் இன் மீ அப்படின்னாவே, கிறிஸ்துன்னு சொல்லும் போதே அங்க பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் அவங்கள பிரிக்கவே முடியாது, உள்ளதான் இருக்காங்க. क्राइस्ट इन मी जब कहेंगे तो आप समझ लीजिए कि वहां पर क्राइस्ट केवल नहीं है, वहां पर पिता और पवित्र आत्मा दोनों मिलकर रहते हैं, क्योंकि इन तीनों को कोई अलग नहीं कर सकते। கிறிஸ்து எனக்குள்ளே நான் கிறிஸ்துவுக்குள்ளே அப்படிங்கிறத நான் சொல்லும் பொழுதே நான் என்ன உணர்றேன்னா, உள்ள பரலோகம் வாழ்றத உணர்றேன். और मसीह मुझ में है और मैं मसीह में हूँ, इस बात को जब मैं कहती हूँ तो मैं समझती हूँ और महसूस भी करती हूँ कि मेरे भीतर स्वर्ग है। இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள்லாம் எவ்வளவுதான் உங்களை பாதிக்கட்டும், इस संसार में जितना भी कार्य है वो आपको चाहे कितना भी दुख देने से भी, ஒரு निमिஷம் உட்கார்ந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரலோகத்தை நீங்க உணர்ந்தாவே போதும். एक क्षण बैठकर आप इस कार्य को महसूस करिए कि आपके भीतर जो स्वर्ग है।
முதல்ல வந்து இந்த ஏன் பல மணி நேரங்கள் கத்தி கத்தி நீங்க ஜெபம் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் நல்லா ஜெபம் பண்ணியிருப்பீங்க. அ குறிப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க பாஸ்டர்லாம் 60 நிமிஷம் 1 மணி நேரம்னா 60 ஜெப குறிப்பு இருக்கும். 1 நிமிஷத்துக்கு ஒரு ஜெப குறிப்பு அப்படின்னு சொல்லி, நீ எப்படியா ஜெபத்துல உட்காரணும்னு ஒரு லிஸ்ட்டே குடுப்பாங்க. அது நம்ம அப்படியே பிரேயர் இருக்கும். அப்படியே வாசிப்போம். நேரமே ஓடிரும். और प्रार्थना घंटा भर करने बोलने से हम कर देते हैं और मेरे पास्टर जो है 1 मिनट के लिए 1 प्रार्थना निवेदन बोल के 1 घंटा के लिए 60 प्रार्थना निवेदन देंगे। उसको प्रार्थना करो बोलने से करते रहेंगे और उसका समय जाता वाला मालूम भी नहीं चलेगा। நாங்க இளம் பிராயத்துல அப்படிதான். அப்படின்னா, நாங்க எங்க சர்ச்சுல பார்த்தீங்கன்னா, யாரும் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட்ட குடுத்து, எல்லாரையும் ஜெபம் நடத்த சொல்லி, எப்படியாவது தூங்காம ஜெபம் பண்ணணும்னு நெறைய பிளான்லாம் பண்ணியிருக்கிறோம். और हमारा कलीसिया में भी इतना सारे प्रार्थना निवेदन रखेंगे, एक-एक जन को एक-एक प्रार्थना निवेदन दिया जाएगा ताकि कोई सो ना जाए, सबको प्रार्थना करने का मौका देंगे। நான் அந்த ஆல்நைட் பிரேயர்ல என்னால தூங்காம இருக்கவே முடியாது. நான் ஒரு பக்கம் தூங்கி விழுந்துட்டு தான் இருப்பேன். और वो जो ऑल नाइट प्रेयर में कोई सोया बिना रहना है, फिर भी जो है वहाँ पर मैं थोड़ी देर सो जाती थी। ஆல்நைட் பிரேயர் முடியும். நெறைய பேர் என்ட்ட வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு போவாங்க. और ऑल नाइट प्रेयर खत्म होगा, कई लोग मेरे पास आकर गुड मॉर्निंग बोलकर जाएँगे। இதெல்லாம் எனக்கு வந்து கில்ட்டியாவே ஒரு காலத்துல இருந்துச்சு. और कुछ दिन मेरे अंदर एक गिल्टी फील हो गया था। ஓ! எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. நம்மளால ஏன்டா முடியல? ஏன் நம்மளால முடியல? ஏன் நம்மளால முடியல? ஓ! நம்மகிட்ட அப்படிதான் அவ்வளவுதான் போல இருக்கு நம்ம. இப்படின்னு நான் என்னையே குத்திக்கிட்டு இருந்தேன். और मैं ऐसा सोचती थी कि सबसे होता है प्रार्थना करने के लिए जाकर, लेकिन मुझसे क्यों नहीं होता है करके मैं अपने अंदर ही दुःख होती थी। இங்கேயும் நெறைய பேர் இப்படி இருப்பீங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன். आज भी यहाँ पर कई लोग होंगे। ஏங்க உள்ள இருக்கிறவர நீங்க உணர்ந்தா தாங்க உங்களால ஜெபிக்கவே முடியும். आप में कौन है, आपके भीतर कौन है, इस बात को जब आप महसूस करेंगे, तभी आप समझ पाएँगे कि आप कौन है। உள்ள இருக்கிற பிதாவுடைய அன்பு, நீங்க கிறிஸ்டின் பிதாவுடைய அன்பை சுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்க உள்ள இழுக்கும்போதே, உள்ள இருக்கிற வெறுப்பு, மத்தவங்க மேல உள்ள பொறாமை, எல்லாம் மாம்சத்தின் கிரியை நெறைய சொல்லுவாங்க பாருங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளில போகும். जब आप ऐसा बोलेंगे कि जब क्राइस्ट इन में बोलते हैं ना, पिता परमेश्वर का प्रेम को जब आप सांस लेते हुए ना अंदर भीतर करते हैं ना, उस टाइम जब ये प्रेम जब अंदर जाता है, तो अंदर में जितना कड़वापन, क्रोध और जितना भी दूसरे के प्रति जलन है ना, वो सब बाहर आएगा। மூச்ச உள்ள இழுக்கும்போது, பிதாவுடைய அன்பு அப்படின்னு நீங்க இழுக்க, 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 அடுத்தது மூச்சு வெளில போய் ஆகணும்ல. வெளியில போகும்போது, தேவையில்லாத எல்லா அசடுகள்லாம் வெளில போயிரும். और जब पिता का प्रेम बोलकर जब अपना सांस को हम लेते हैं, तो भीतर जितना भी शारीरिक क्रिया है ना, वो सब अनवांटेड चीज दूर हो जाएगा। இந்த கிளீன் பண்ற வேலைலாம் நீங்க எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. ये जो क्लीन करने का काम है ना, उसको आप मत लीजिए। உங்க வெறுப்ப கிளீன் பண்ண, உங்க வெறுப்ப சரி பண்றது உங்களால முடியவே முடியாது. आपके भीतर जो दुश्मनी है, उसको साफ करना आपसे नहीं होगा। உங்களுடைய ஒரே வேலை சுவாசிக்கிற வேலை, இன்ஹேல் பண்றதுதான். आपका केवल एक ही काम है, इनहेल करना। இந்த சுவாசங்கிறது நம்மள அறியாம நம்ம விட்டுட்டு தான் இருக்கிறோம். இல்லன்னா நம்ம வாழவே முடியாது. ये सांस देखिए, हम अपना कॉन्शियस हम अनकॉन्शियसली हम जो है सांस को लेते रहते हैं। அந்த சுவாசத்த நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணும்போது தான், கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் என்பது உங்களால உணர முடியும். जब आप अपने सांस को जब ध्यान कर कर देखेंगे, तभी आप समझ पाएंगे कि परमेश्वर आपसे कितना प्रेम करते हैं। பிதாவுடைய அன்பை சாதாரணமா நல்லா சுவாசிப்பீங்க. பிதா நல்ல வெறுப்புல இருக்கும்போது, பயங்கர கோவத்துல இருக்கும்போது, பிதாவுடைய அன்பை சுவாசிக்கிறேன்னா, அந்த மூச்சே வராது. இன்ஹேலே பண்ண முடியாது சில நேரம். जब आप खुशी के साथ रहते हैं, अच्छा रहते हैं, तब पिता का प्रेम को मैं सांस लेता हूँ बोलेंगे तो आपसे होगा। जब आप किसी के प्रति क्रोध में रहते हैं, तब पिता के प्रेम को मैं सांस लेता हूँ करके बोलेंगे तो आपसे नहीं होगा। பகையில உள்ளவங்களுக்கு பிதாவுடைய அன்பு கசப்பா இருக்கும். ये जो क्रोध के समय में परमेश्वर का प्रेम जो है आपको बहुत कड़वा लगेगा। பழி வாங்குற எண்ணத்துல உள்ளவங்களுக்கு பிதாவுடைய அன்பு வேணவே வேணாம். கொஞ்ச நேரம் என்ன விடுங்க ஆண்டவரே, இப்போதைக்கு உங்க அன்பு வேணாம் அப்படின்னு சொல்ல தோணும்.
अगर जिस किसी को जो है बदला लेने का सोच में रहेंगे तो उस समय में परमेश्वर का प्रेम उनको जरूरत ही नहीं है और ऐसा बोलेंगे कि थोड़ा देर ही रह जाइए परमेश्वर करके बोलेंगे। இப்போதைக்கு உங்க அன்பை நீங்க ஓரமா வச்சுக்கோங்க ஆண்டவரே. இப்போதைக்கு இந்த ஆளை நான் பழி வாங்கணும். அந்த ஆள் என்கிட்ட பேசினதான் திரும்ப 4-5 சேர்த்து பேசினாதான் என் மனசு நிம்மதியா இருக்கும்னு ஆண்டவர்கிட்டே நம்ம சொல்லுவோம். और हम ऐसा परमेश्वर से ही कहेंगे कि कुछ समय के लिए आपका प्रेम को साइड करिए, मैं जो है वो उसको बदला लेना है, वो जो वर्ड मुझे बोला है उसका बदला मैं उसको 4 सुनाने से ही मेरा दिल शांति होगा। நீங்க மட்டும் அந்த மாதிரி பேசி பாருங்களேன். பேசுறது அவங்களுக்கு தான், ஆனா உங்களுக்கு சேர்த்து வலிக்கும். कई लोग देखिए ऐसा सोच के साथ बच्चों को मारते हैं कि कोई भी मेरे बच्चों को कुछ नहीं बोलना है, कोई भी जो है बच्चे के विरोध में कोई भी कुछ भी उंगली उठाकर कुछ नहीं बोलना है, मुझे जो नाम मिला है वो नाम बच्चों को ऊपर नहीं जाना बोलकर मारेंगे। எங்க சர்ச்சில் ஒரு பிள்ளை சொன்னாங்க, இந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் அவங்க பிள்ளைய திட்டி. அப்போ அந்த பிள்ளைய கூட்டிட்டு வரும்போது அவங்க சொன்னாங்க, இந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் அவங்க பிள்ளைகளை திட்டிக்கிட்டே இருக்கு சிஸ்டர், எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்ப நான் और एक சொன்னேன், ஏன் ஏன் திட்டுற அப்படின்னு நான் கேட்கும்போது அந்த ரீசன் அவங்களுடைய ஸ்டோரியோட கனெக்ட் ஆகுது. तो एक बहन आके मुझे ऐसा बोली कि ये लड़की जो है अपने बच्चों को हमेशा डांटते रहती है करके। तो मैं उससे प्रश्न करी कि क्यों मारती है, क्यों डांटती है? तो वो बहन बोली कि मेरा स्टोरी का साथ बच्चों को मैं देखती हूँ इसलिए। அது கோபம்லாம் என்னன்னா, என்ன மாதிரி என் புள்ள ஆயிரக்கூடாது, என்ன மாதிரி என் புள்ள ஆயிரக்கூடாது, என்ன பேசின மாதிரி நான் காயப்பட்ட மாதிரி என் புள்ள ஆயிரக்கூடாது. அதே கோவத்திலேயே அந்த பிள்ளைகளை அடிச்சு தள்ளுது, கோவப்படுத்துது. இதான் நடக்குது, நிறைய பேர் வீட்லயும் இதான் நடக்குது. और वो बहन बोलती है कि मैं जो नाम कमाई उस तरह मेरे बच्चे के ऊपर बुरा नाम नहीं आना है, मैं जो जिंदगी में सही है वो सब बच्चों को नहीं आना, इसीलिए मैं जो है वो क्रोध के साथ बच्चों को मारती हूँ, डांटती हूँ, ताकि और कोई उन्हें कुछ नहीं बोलना है। इसी समान कई लोग अपना जीवन की जो कहानी है उसी समान बच्चे को भी देखते हैं। சில பேரு பாத்தீங்கன்னா, சில வேஸ்ட் பண்றது சில பேருக்கு அவ்ளோ கோவம் வரும். அந்த கோவம் வர வேண்டியதுதான். கோவம் இல்ல, வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு அன்பா சொல்றது வேற. அந்த வேஸ்ட் பண்றத பார்த்தாவே அவங்களுக்கு அவ்ளோ கோவம் வரும். और कुछ लोगों को खाना जो है अगर वेस्ट कर दिए तो बहुत गुस्सा आएगा। वेस्ट करना गलत बात ही है, लेकिन कुछ लोगों को बहुत ही गुस्सा आएगा। அந்த கோவத்துல எல்லாமே பேசிருவாங்க அவங்க. और वो गुस्सा में जो है आकर कुछ भी बोल देंगे। பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசிருவாங்க. और जो बात को नहीं बोलना है वो सब बोल देंगे। எய்த்தாப்புல இருக்கிறவங்கள பயங்கரமா காயப்படுத்திருவாங்க. और जो सामने रहते हैं ना उनको बहुत ही दुख दे देंगे। ஏன் அதுல உங்களுக்கு கோவம் வருதுன்னா, பணம் இல்லாம அவங்க ஒரு காலத்துல கஷ்டப்பட்டது அது அவங்களுடைய கதை. क्यों उन्हें गुस्सा आता है बोलने से? बिना पैसा का एक समय में उनका जीवन बीता था। इस यही है उनका कहानी। ரூ. 1 இல்லாம நான் கஷ்டப்பட்டேன் சிஸ்டர். ரூ. 1 இல்லாம. அந்த ரூ. 1 இல்லாம அவங்க கஷ்டப்பட்ட அந்த காயம் அப்படியே அவங்களுக்குள்ள இருக்கும். एक रुपया भी मेरे पास नहीं था सिस्टर, ऐसा बोल कर उनके बीत वो जो कठिन समस्या कुछ लोग झेले हैं ना, वो दुख अभी भी उनके हृदय में रहेगा। இப்போ இப்ப பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே நெறைய நிறைஞ்சிருக்கும். ஆனா வேஸ்ட் பண்றது அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். अभी देखने से चाहे सब कुछ उनका घर में रहेगा, लेकिन भी वेस्ट करने से उन्हें गुस्सा आएगा। பிள்ளை பிள்ளை இல்லன்னா வீட்ல இருக்கவங்க சாப்பிட முடியாம ஏதாவது கொட்ட போம்போது அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். और बच्चे जो है नहीं खा सका बिना कुछ फेंकते हैं तो बहुत गुस्सा होंगे। இதெல்லாம் என்னன்னா, நம்மளுடைய கதை. ये सब क्या है देखेंगे तो ये हमारा कहानी है। பழைய காயப்பட்ட அந்த பழைய ஆதாம். जो दुख हुआ वाला टूटा वाला पुराना आदम है। அந்த ஆதாமுடைய பற்றாக்குறை காயம் இன்னும் ஆறவில்லை. उस आदाम की जो है कमियां जो है ना वो अभी भी है। வசதி எல்லாம் வந்துருச்சு, காசெல்லாம் வந்துருச்சு, ஆனா காயம் இன்னும் ஆறல. अभी सारा संपत्ति मिल चुका है, फिर भी वो जो टूटा वाला समय है ना अभी भी उनका हृदय से नहीं हटा। ஒரு காலத்துல கெட்ட பேர் வாங்கினவங்க தான் இன்னைக்கு ஆண்டவர் அவங்கள உயர்த்தி வச்சிருக்காரு. ஆனா அந்த கெட்ட பேர் வாங்கினதுடைய காயம் இன்னும் ஆறல.
एक दिन देखेंगे वो बुरा नाम लिया होगा, लेकिन आज अच्छा नाम के साथ रहेंगे, फिर भी वो जो बुरा नाम लिया वाला वो समय है ना, वो दुःख अभी भी उनका हृदय में बदला बिना रहेगा। அந்த பிள்ளைய திட்டிக்கிட்டே இருக்க அந்த அந்த தாய்கிட்ட நான் சொன்னேன், "உன் கதைய ஆண்டவர்கிட்ட குடு. ஆண்டவர் உன் கதைய எப்பயோ மாத்திட்டாரு" அப்படின்னு சொன்னேன். और वो बेटी देखिए अपने बच्चों को बहुत डांटते रहेगी। उसको देखकर मैंने बोली कि तेरा जो कहानी है ना, वो परमेश्वर को समर्पण कर दो। परमेश्वर जो है तेरा परिस्थिति को बदल देगा। உன்னுடைய கதை மீட்பின் கதையாக மாறிவிட்டது. तेरा जो कहानी है, उसको परमेश्वर जो है बदल देते हैं। ஒரு காலத்துல அப்படி இருந்ததா, ஆனா இப்ப கதை மாறிடுச்சு. एक समय में तेरा कहानी दूसरा था होगा, लेकिन अभी जो है परमेश्वर बदल दिए हैं। இன்னைக்கு நம்ம நெறைய பேர் நம்ம கதைய, நம்ம பழைய கதைய, நம்ம பழைய காயங்கள இன்னும் நம்ம சுமந்துகிட்டே இருக்கிறோம். आज भी हम पुराने जो दुःख है ना, उसको अभी भी पुरानी कहानियाँ को अभी भी अपने पास ही रखे हैं। நெறைய பேருக்கு பழி வாங்குற அந்த எண்ணம். कई लोगों को देखिए बदला लेने का जो सोच, அவங்க என்ன பேசுன மாரி அவங்களுக்கு ஏதாவது நான் செஞ்சிரணும். இல்ல வேற யாராவது அவங்கள பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம். वो जैसा मेरे लिए किया उसी तरह दुगना गुना मैं देना है, नहीं होने से और कोई उन्हें सुनाना है। ऐसा एक हम जो है बदला लेने का सोच के साथ रहते हैं। இன்னைக்கு நான் சொல்ல वந்த வசனம் என்னன்னா, யாக்கோபு 1:17. आज मैं कौन सा वचन बोलने आई देखिए, याकूब अध्याय 1 का 17वां वचन। நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதுல எந்த மாற்றுதலும், வேறுபாடும், எந்த மாறுதலும் கிடையாது அப்படின்னு போட்டிருக்கு. और उस पर ऐसा लिखा है कि सारी भला वस्तु परमेश्वर के द्वारा ही हमें मिलता है, उसमें कुछ भी मिलावट नहीं है करके लिखा है। அதுல கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது. பரம தகப்பன்ட்ட இருந்து வருகிற நன்மை தானா, அதுல கொஞ்சம் கூட மாற்றமே இல்லையாம். और उसमें कोई भी परिवर्तन नहीं हो सकता है। वो जो भलाई है, ज्योतियों के पिता के ओर से ही हमें मिलता है, उसमें कोई परिवर्तन नहीं हो सकता, कोई बदलने का कारण नहीं हो सकता लिखा है। எந்தவித பழி வாங்குற சுவாபம் எதுவுமே நம்ம தகப்பன்ட்ட இல்லவே இல்லைங்க. हमारे पिता के पास कोई भी बदला लेने का बात उनमें नहीं है। இதுல போட்டிருக்கு தண்டனை நம்ம தகப்பன்ட்ட இல்லவே இல்லைங்க. और उस पर लिखा है दंड बोलकर एक बात परमेश्वर में है ही नहीं। உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நம்ம ஆண்டவர் விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆண்டவருடைய பழி வாங்குதல் வேற மாதிரி இருக்கும். ஆண்டவருடைய பதில் செய்வது வந்து பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்றாரு. தண்டிச்சா நான் தான் தண்டிக்கணுங்கிறாரு. நான் பதில் செய்வேங்கிறாருல, அவருடைய பதிலே வேற மாதிரி இருக்கும். अभी कुछ लोग कहेंगे नहीं, ऐसा तो वचन लिखा है कि बदला लेना मेरा काम है, मुझ पर छोड़ दो करके, मैं बदला दंड दूंगा कर कर। वो जो है ना, वो वचन लिखा है, लेकिन परमेश्वर का दंड देना, बदला लेना वो अलग प्रकार का है। ஒரு ஆளுக்கு தண்டனை குடுக்கணும்னா, அதுக்கு சரியான ஆளு ஆண்டவர் தான். ஆனா அவரு சொல்றாரு, நான் வந்து தண்டிக்க மாட்டேன். எனக்கிட்ட அந்த கேரக்டரே கிடையாது. ஆனா நான் வேற மாரி நான் சரி பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. और परमेश्वर कहते हैं कि बदला लेना मेरा काम है, दंड देना मेरा काम है। लेकिन दंड जो है हम सोचने का जैसा नहीं है। परमेश्वर दूसरे रूप में, दूसरे प्रकार में जो है उन्हें चेंज करेंगे, बदला लेंगे। என்னுடைய என்னுடைய பதில் செய்வதே சீர்திருத்தமா இருக்கும்னு ஆண்டவர் சொல்றார். और परमेश्वर कहते हैं कि मेरा बदला लेना कैसा रहेगा बोलने से उन्हें सिद्ध करेगा। என்கிட்ட நன்மை மாத்திரம்தான், என்கிட்ட அன்பு மாத்திரம்தான் இருக்குன்றார். मेरे पास केवल भलाई है और प्रेम ही है, परमेश्वर कहते हैं। நெறைய பேரு இன்னும் என்னால முடியல. இன்னும் என்னால வந்து சில காரியங்கள ஒழுங்குபடுத்த முடியல. சீர்திருத்த முடியல. இன்னும் நெறைய டிஸார்டர்ஸ் எனக்குள்ள இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். और आप में से कई लोग ऐसा सोचेंगे कि मैं अभी तक सिद्ध नहीं हुआ, मेरे अंदर कई डिसऑर्डर्स है, मैं अभी भी जो है अपने आप को सही नहीं किया कर कर आप सोचते होंगे। நீங்க अடிக்கடி எத சுவாசிக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவுடைய வெளிச்சத்தை சுவாசிக்கிறேன் அப்படின்னு சுவாசிச்சுட்டே இருக்கணும். आप जो है इस बात को बोलकर आप सांस लीजिए कि मैं यीशु मसीह के प्रकाश मुझ में है बोलकर आप सांस लीजिए।
அதான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. कोई भी मनुष्य को प्रकाशित करने वाला सच्चा प्रकाश। வெளிச்சம் உள்ளார நீங்க அவர் உள்ளயா இருக்கிறாரு. அதான் உங்க மனசுல ஆனா உணர முடியல. वो ज्योति जो है आप में ही है, लेकिन उस ज्योति को आप महसूस नहीं करते हैं। நெறைய வாயில நெறைய பேசுறோம். நெறைய ஆண்டவர் இப்படி செய்வார், அப்படி செய்வார்ன்னு பேசுறோம். ஆனா மனசு உணர மாட்டேங்குது. हम कई बार ऐसा कहते हैं कि परमेश्वर मेरे लिए भलाई किए हैं सब कुछ, लेकिन भीतर से उस ज्योति को हम महसूस नहीं करते हैं। ஆண்டவருடைய வெளிச்சம், இயேசு கிறிஸ்துவுடைய வெளிச்சத்தை நான் சுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ல 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 எல்லா எல்லா டிஸார்டர்ஸ், எல்லா ஒழுங்கின்மை, எல்லா அசடுகள்லாம் அப்படியே வெளில போயிரும். मैं परमेश्वर की ज्योति को सांस लेता हूँ कर कर जब बोलेंगे तो आपके भीतर से जो अंधकार है, जो कमियां है, वो सब दूर हो जाएगा। சில நேரங்கள் நீங்க சரீரத்துல வியாதியா இருக்கலாம். சில நேரங்கள் மரண சிந்தனையாவே சில பேர் இருக்கலாம். சில பேர் செத்து போலாம்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லன்னா அவங்க காதுல செத்துப்போ ஏன் உயிரோட இருக்கு அப்படின்னு அவங்க காதுல சில காரியங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். உள்ள உள்ள ஒரு மாம்சம் வந்து சொல்லும், நீ வாழ்றதுக்கு தகுதியே இல்லை. இப்படிலாம் உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க அப்படிப்பட்டவங்களாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவனை சுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். कुछ लोग देखिए बीमारी में होंगे और उन्हें ऐसा सोचाएगा कि तू जाके मृत्यु का आवाज उन्हें 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 उन्हें, कान में ऐसा सुनाई पड़ेगा कि तू जीने के लिए योग्य नहीं है, मर जाओ मर जाओ। ऐसा लोग जो है पवित्र आत्मा का जीवन को सांस लीजिए। ஒரு ஸ்வீட் ஸ்மெல்ல நீங்க நீங்க இன்ஹேல் பண்ணீங்கன்னா, ஒரு ஒரு அப்படியே ஒரு நல்ல ஒரு சாம்பார் வாசனை, இல்ல ஒரு நல்ல பிரியாணி வாசனை, இல்ல உங்களுக்கு புடிச்ச சென்ட் வாசனை, அதெல்லாம் நீங்க எப்படி உங்க மூக்கு அப்படியே தேடும். அப்படியே அப்படியே அது அப்படியே ஸ்மெல் வந்து அப்படியே உணர்வீங்க பாருங்க. அதே மாரியே நமக்குள்ள இருக்கிற அந்த அன்ப நம்ம என்ன செய்யணும்? சுவாசத்துல அப்படியே உணரணும். और जैसा हम एक सांबार की खुशबू और मीठा और हर एक का जो सेंट है ना, परफ्यूम, उसका जो खुशबू को जैसा हम सूंघते हैं ना, उसी समान जो है परमेश्वर की जीवन को आप उनका सुगंध को आप लेना है, सांस लेना है। சில நேரங்கள் சிலருடைய ரட்சிப்புக்காக நீங்க சில பேரை மாத்தவே முடியல அப்படின்னு நினைக்கலாம். அந்த நபருக்குள்ளார அப்படிப்பட்டவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னா, அவங்க அப்படிப்பட்டவங்களுக்குள்ள மாற்றம் வரணும்னா, அந்த ஆளுக்குள்ளார இயேசு கிறிஸ்துவுடைய வெளிச்சத்தை இமேஜின் பண்ணணும். अगर कई दिनों से आप प्रार्थना करते होंगे किसी के उद्धार पाने के लिए, अगर वो उद्धार नहीं पाता है तो भी आप ऐसा उन्हें उनके बारे में ऐसा सोचना है कि परमेश्वर का जो उद्धार है उनके भीतर है, ऐसा एक इमेजिन करिए। எல்லாத்துக்குமே பதில் நமக்குள்ளதாங்க இருக்கு. सब सारे सवाल का जो है जवाब हमारे भीतर ही है। எல்லா நன்மையான எந்த ஈவும் நமக்குள்ளதான் இருக்குது. பரலோகம் இல்ல. பரலோகம் நமக்குள்ளதானே இருக்கு. सारा भलाई वस्तु जो है हमारे अंदर ही है। இதுக்குன்னு ஃபாஸ்டிங் போட்டு, இதுக்குன்னு இதுக்குன்னு உடம்ப கெடுத்து, மண்டைய உடைச்சு, இதெல்லாம் தேவையே இல்லைங்க. इसके लिए जो है उपवास कर कर, प्रार्थना करके, सिर में टोक कर, ये सारा कार्यों के लिए आवश्यकता नहीं है। உள்ள பரலோகம் இருக்கு உங்களுக்குள்ளார. स्वर्ग हमारे भीतर ही है, हम में ही है। எந்த நன்மையான ஈவும் உங்களுக்குள்ளதான் இருக்குது. सारा भलाई वस्तु आप में ही है। அத அத சுவாசிக்கிறது நீங்கதான். उसको जो है सांस लेते वाले आप ही है। நீங்க சுவாசிச்சா போதும், கண்டிப்பா மற்ற காரியங்கள்லாம் வெளில போயிரும். आप सांस लेने से केवल बस है, बाकी सारे बातें जो है अनवांटेड बातें चले जाएगा। நம்ம சுவாசமே உள்ள இன்ஹேல் பண்ணும்போது ஆக்சிஜன், வெளில போகும்போது கார்பன் டை ஆக்சைடு போகுது இல்லங்க. இதெல்லாம் சொல்லாமே நடக்குது. जो है हम जब सांस लेते हैं ऑक्सीजन, और जब हम छोड़ते हैं तो कार्बन डाइऑक्साइड जो है चले जाता है। நம்ம என்ன நினைச்சு நினைச்சா இழுக்கிறோம். ஆக்சிஜனை நான் இழுக்கிறேன் 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 நான் இழுக்கிறோம். அது ஆட்டோமேட்டிக்கா அது அனிச்சை செயலா அது நடந்துகிட்டு இருக்கு நம்ம சரீரத்துல. हम हमेशा जो है ऑक्सीजन को मैं इनहेल करता हूँ बोलकर नहीं लेते हैं, वो ऑटोमेटिकली चलता रहता है। இதுக்கே நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும். और इस बात के लिए ही हम कितना धन्यवाद कहना है। நீ இந்த சுவாசம் உங்கள்ட்ட என்ன சொல்லுதுன்னா, பிதாவுடைய அன்பை நீ சுவாசிக்கும் பொழுது தேவையில்லாத வெறுப்பு, பகை, விரோதம் அதெல்லாம் வெளியே போயிருது அப்படின்னு இந்த சுவாசம் சொல்லுது.
और पिता का प्रेम को आप श्वास करने से ही बस है। भीतर जो बातें हैं, कड़वापन, क्रोध, सब हमें छोड़कर चला जाएगा। இயேசு கிறிஸ்துவுடைய வெளிச்சத்தை நீங்க சுவாசிக்கும் பொழுது எல்லா இருளுக்குரிய எல்லாமே வெளியில போயிருது. और यीशु मसीह का प्रकाश को जब आप सांस लेंगे, भीतर से जितना भी अंधकार की क्रिया है, सब बाहर चले जाएगी। எல்லா பரம்பரை சாபங்கள் நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ்ல இருக்கிற எல்லா டிஎன்ஏயும் எல்லாமே அப்படியே செத்து போயிரும். அது காணாவே போயிருங்க. और हमारा जनरेशनल जो कर्स है ना, और हमारा फोर फादर्स का जो डीएनए है, वो सब चला जाएगा। பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவனை சுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லா வேதனைகள்லாம் ஓடி போயிரும். और पवित्र आत्मा का जीवन को मैं श्वास करता हूँ, उनका जो सांस है मैं लेता हूँ, जब बोलेंगे तो आपके भीतर से जो बुरी चीजें हैं वो सब चला जाएगा। இதுக்குதான் இந்த மாத்திரை அப்படிலாம் கிடையாதுங்க. எதனாலும் நீங்க செய்யலாம். इसके लिए ही है करके नहीं है, सारी बातों के लिए आप इस कार्य को कर सकते हैं। இல்ல நான் பிதாவுடைய அன்பையே சுவாசிக்கிறேன்னு சுவாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மத்த எல்லாம் ஓடுமா போயிரும். अभी भी मैं पिता के प्रेम को ही सांस लेता हूँ, जब बोलेंगे तो बाकी सब चला जाएगा। பிதாவுடைய அன்பை சுவாசிக்கிறேன்றப்ப இயேசுநாதர் என்ன பண்ணாரு? கோச்சிக்கலாம் மாட்டார். और पिता के प्रेम को जो है मैं सांस लेता हूँ बोलेंगे तो यीशु मसीह जो है गुस्सा नहीं होंगे। இயேசு கிறிஸ்துவே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு பரிசுத்த ஆவியானவர் கோச்சிக்க மாட்டார். और यीशु मसीह को ही बोलता है बोलकर पवित्र आत्मा जो है गुस्सा नहीं होंगे। இயேசு என்கின்ற நாமம் அதிகமா கொடுக்கப்படுறதுனால நம்ம இயேசுடைய நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கும்போது அது ஒரு தனி சந்தோஷம். यीशु मसीह का नाम जो है सारे नामों में श्रेष्ठ है, इसीलिए जब हम यीशु मसीह के नाम को अधिकतर जब हम बोलेंगे तो वो एक अलग एक महिमा को प्रकट करता है। நன்மை மாத்திரம்தான் பிதா கிட்ட இருக்குது. அந்த நன்மையை கொடுக்கிற பிதாவானவர் உங்களுக்குள்ளதான் இருக்காரு. திரியேக தேவன் உங்களுக்குள்ளதான் இருக்கிறதாங்கிறத நீங்க விசுவாசிச்சுக்கிட்டே இருக்கணும். परमेश्वर जो है केवल भलाई ही को देते हैं, वो भलाई वाले देने वाले परमेश्वर, प्रेम को प्रकट करने वाले परमेश्वर आप में ही है। इस बात को मत बोलिए, महसूस करिए। பிதாவுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவுடைய வெளிச்சம், பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவன் உங்களுடைய சரீரத்துக்குள்ளே, ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளே நிரம்பி இருக்கிறதை சுவாசத்தின் மூலமாக நீங்க உணர. पिता परमेश्वर का प्रेम और यीशु मसीह का प्रकाश जो ज्योति है, और पवित्र आत्मा का जीवन आप में, आपके अंदर जो आत्मा प्राण सब आप सभी के अंदर उनका परिपूर्णता है, इसको महसूस करिए। இதை விட நமக்கு என்ன வேணும்? इसके अलावा और क्या चाहिए? எல்லாமே இதுல அடங்கிருச்சே. सब कुछ इसी में आ गया है। நன்மைய மாத்திரம் பேசிக்கிட்டே இருங்க. மத்ததெல்லாம் நிறைவை யோசிச்சீங்கன்னா போதும், குறைவெல்லாம் ஒளிஞ்சே போயிரும். सिर्फ भलाई को ही आप सोचते रहिए। आप परिपूर्णता को जब आप महसूस करेंगे तो कमियां जो है दूर हो जाएगा। தொடர்ந்து உங்களுக்குள்ளே இருக்கிற பரலோகத்தை சுவாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஹேவ் அ நைஸ் டே. लगातार आपके भीतर जो स्वर्ग है उसको आप सांस लीजिए। परमेश्वर आप सभी को आशीष करेंगे। God bless you. Praise the Lord.